இப்போ அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தாச்சா? மாவு அதுக்கு நீங்க நியூஸ் படிக்கவே இல்லை. அதான் ஃபர்ஸ்ட் டைம் படிச்சு சொன்னேனே. அந்த நியூஸ் நான் மறந்து விட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. மறதி அதிகமான பரத் என்பவரின் மண்டையில் கல்லை தூக்கி போட்ட பிரியங்கா. அந்த பயம் இருக்கடா அம்மா. சாஃப்ரான் எடுத்து போடுடா லூசு பைத்தியமே. டைம் இல்லடா போடா. சப்பா பேப்பர் கிளாஸ் இருவா பேப்பர் கிளாஸ் ஒழுங்கா உட்கார்ந்து படிக்கவே எனக்கு வராது. அது வேற உன்ன பேப்பர்ல கதை சொல்லி பைத்தியம் பிடிச்சிட்டு போல் இருக்கேன். ரோஸ் ராவியோலி. ரோஸ் ராவியோலியா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுங்கண்ணே. ஐயோ நீங்க வேற நல்லா சமைக்கிறீங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. சிவாங்கி பக்கு பக்கு ஆனா இருக்கு. ராவியோலி தின்னா இருக்கணும். உள்ள ஆமா. தெரியணும். ஆமா. மெஷின் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? மிஷின் எடுக்கல, கையில தான் பண்ணணும். ஐயோ பண்ணிடலாம். ஏய் பிளாஸ்டிக் கிளாஸ் தான் இருக்கா? ஸ்டீல் கிளாஸ் இல்ல? தலை வலிக்குதுடா. இந்த கப் வந்து அந்த பையன் கொண்டு வந்து கொடுத்தா உண்டு இல்ல. அதிர்ச்சி. கப்புல கூட என்ன அதிர்ச்சி. ஸ்டீல் கிளாஸ்ல சொன்னேலடா பைத்தியக்கார. பக்கத்து வீட்டு பையன் அதிர்ச்சி கிட்ட ஸ்டீல் கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு வர சொன்ன அந்த பொண்ணு. என்கிட்ட சார் கப்பு கிளாஸ் தான் சொன்னேன். இல்லடா ஸ்டீல் கிளாஸ்னு கேக்குது அந்த பொண்ணு. வெயிட் ஏ ஸ்டீல் கிளாஸ் எங்கயோ கோயிலுக்கும் குளத்துக்கு முன்னால உட்கார வேண்டியவங்க எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்கடா. அண்ணா இங்க வா. இருமா டெல்ல பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டா. ஸ்டீல் பேச்சாடா பேசுன கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. என்னடி ஏன்டி உன் பொளப்பு சிரிப்பா சிரிக்குது சிரிச்சு காமிக்கறியா? இல்லனா நம்ம திரும்பி மாவு கொட்டி திரும்பி பண்ணணும். மாவு தான் இல்ல நான் இதே பண்ணிரேன். மாவு தான் முக்கியம். நான் இதே பண்ணிரேன். சத்தியமா அந்த டிஷ்க்கு மாவு தான் முக்கியம். அது ரொம்ப முக்கியம். முக்கியமானதை ஏன் முதல்ல சொல்ற? அத நீ வந்து பண்ணல. அது பண்ணாதான் ஆரம்பிக்க முடியும். மூண்டாங்கனே எப்படி வெட்ற? வடிவா விட்டேன்டா. அம்மா யோ ஏய் அடிக்குற? வடிவா இதுக்கு மேல என்னடா வடிவா வெட்டுட்டு. என்னால முடியல. இந்த ஸ்ட்ரெஸ் என்னால தாங்க முடியல. கொஞ்சம் பிரஷரா தான் இருக்கு. எனக்கு ஆத்திர அடக்கலக்கா. மத்தவங்களுக்கு ஒரு விசில் அடிச்சாச்சு, எனக்கு எதுவுமே அடிக்கல. இப்போ என்னடா குக்கர் தான்டா வேணும். என்னடா இங்க இருந்த வந்தியா காணா? ஐயோ டேய் குக்கர் காணோம்டா. நம்ம கிட்ட இருந்த குக்கர் காணோம். குட்டி குக்கர் காணோம்டா. குக்கர் நம்ம திருடிட்டோம். இப்போ எங்கடா இதுல வச்சிருந்த குக்கர் எங்கடா? எப்படிடா தப்பிக்க போற? ஏய் நீ பாத்தியா திருறத பாத்த நீ குக்கரை எடுத்துமா நியூஸ்ல போட்டுருக்கா. எங்க போய் முடிய போதும்? நான் இப்ப யாருன்னு நான் சொல்ல. யாரு திருடினான்னு தான் கேட்டேன். நீ எதுக்கு வாண்டடா வந்து மாட்டிக்கிட்ட? இல்ல. ஏன் உனக்கு ஃபேஸ் எல்லாம் வேர்க்குது? ஏன் வந்து பதட்டமாவுது? நாங்க கூலா தான் இருக்கிறோம். அது சும்மா அது ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுற ராசா. ஒரு நிமிஷம். நம்ம சமைக்கவே இல்ல. நாங்க சமைக்கவே இல்லடா விட்டுருக்காங்களே. ஏய் இன்னும் சிறிய துண்டுகளை விட்டுங்க. அதுக்கு எடுத்தே ஓட்டலாம்ல. ஆமா அப்ப இடிக்க கூடாது. இடித்தால் அது தமிழ்நாட்டு உணவாக விடும். இது நம்ம பண்ணிருக்கிறது வெளிநாட்டு உணவு. ஆனா ஒரே ஒரு நிமிஷம். என்ன பண்ண போறா? சூப்பர் பண்ணிட்டே இருங்க. அறுபடியும் முதல்ல அப்புறம் எதுக்கு அந்த சூப்பர்? இன்னும் கொஞ்சம் பண்ணா நல்லா வரும். நண்பனை நம்பி வந்து நடுரோட்டில் நிற்கும் வாஹிசன். உண்மை செய்தி. இது உண்மையான செய்தி. இந்த செய்தி இந்த நியூஸ் பேப்பரில் பதியப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. எனக்கு இங்க ஒர்க் பண்ண வேணாம். டியூப் குக்கர்னு கூப்பிட்டுட்டு இப்ப நான் தான் எல்லாம் குக் பண்ணணும். பட்டை 1 காடமம் 2. தொரடா சீக்கிரம் தொரடா. பட்டை 1 காடமம் 2. ஏய் எல்லாருமே சமைச்சு பாதி ஆயிட்டாங்க. நம்ம தான்டா ஒண்ணுமே பண்ணாம இருக்க. பட்டை எடுறா. பட்டை 1. பதட்டப்பட வேணாம் என்று ஆறுதல் அளித்தார் வாகிசன். நன்றி பக்கத்து வீட்டு பையன் வாகிசா. நன்றி. மின்ட் லீவ்ஸ் வந்து இப்படி பாரு. மின்ட் லீவ்ஸ் ஒரு பிடி. ஓகே. அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து ஒரு பிடி. ஒரு பிடினா எப்படி? ஒரு பிடினா இதுடா ஒரு பிடி. அந்த பிடி எப்படி எடுக்குது தெரியாது. இப்படி எடுறா. அது இலை மட்டும் எடுத்துடுக்கு. இது பட்ரா. ஐயோ சரி குக்குடா கேட்கணும். குக்குடா கேட்க சொல்ல வேண்டாமா? கொளுத்தி கொலை பண்ணிடுவோம் இன்னைக்கு.